கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டு, தேவ சித்தத்தின்படி வழிநடத்தப்பட்டு வருகிறதான பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலும், நம்முடைய ஒரே மீட்பர், ஒரே இரட்சகரான இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற இன்ப நாமத்தினாலும், கிருபை, இரக்கம், சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களை இந்த ஒரு காலை பொழுதிலே தெரியப்படுத்திக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபை மீண்டுமாக கூட உங்கள் மத்தியிலே முகமுகமாக சந்தித்து அவருடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு அடியனுக்கு கிடைத்திட்ட இந்த ஒரு வாய்ப்புக்காக மீண்டுமாக கூட நம்முடைய இரட்சகர் வாயிலாக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறேன். ஒரு 9 மாதங்கள் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து சகல விதமான நாச மோசங்களுக்கும் நம்மை விலக்கி காத்து அவருடைய பெரிதான கிருபை இரக்கங்களை நமக்கு கொடுத்து அவருடைய அன்பை ருசி பார்ப்பதற்கு ஏற்ற வாய்ப்புகளை நமக்கு வழங்கி இம்மட்டுமாக நம்மளை தேவன் பாதுகாத்து வழிநடத்தி இருக்கிறாங்க. இப்போதும் கூட ஒரு புதிய மாதத்துல ஒரு புதிய நாள்ல நாம அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஜீவனோடு இருக்கவும் அவருடைய குமாரனுடைய சாயலை நாம பின்பற்றுவதற்கு ஏதுவாக நமக்கு ஒரு வாய்ப்பையும் வழங்கி இருக்கிற பிதாவாகிய தேவனுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் பத்தாது. மீண்டுமாக கூட அவருடைய பாதபடிகள்ல நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை நாம் ஏறெடுப்போம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிறதான பாடத்தினுடைய தலைப்பு சகோதர சிநேகம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது குறிப்பிட்ட சில மறுபதிப்புகளுடைய அதாவது ரீபிரிண்ட்ஸ்களுடைய ஒரு தொகுப்பு தான் இந்த ஒரு பாடம். அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த காலகட்டங்கள்ல நாம உடன்படிக்கை பண்ணினதற்கு பிற்பாடு அதிகமாக தேவனிடத்திலிருந்து அன்பையும் கிருபைகளையும் அவருடைய இரக்கங்களையும் தொடர்ந்து நாம பெற்றுக்கொண்டு வரோம். சரி, நாம ஒருத்தர்கிட்ட இருந்து ஒன்ன பெற்றுக்கொள்றோம் அப்படின்னா திரும்ப அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் இல்லையா? திரும்ப அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். இப்ப தேவனிடத்துல இருந்து நாம இதெல்லாம் பெற்றுக்கொண்டோம். அவருடைய ஆவியின் கனிகளை கூட நமக்கு கொடுத்திருக்கிறார். சகல விதமான ஆவியின் கனிகள், அவருடைய அன்பு, இரக்கம் எல்லாவற்றையும் நாம ஏற்ற காலத்துல வாங்கியிருக்கிறோம். இப்ப வாங்கின நாம இதை தேவனுக்கு எப்படி திருப்பி கொடுக்கிறது? நம் தேவன் வந்து மாம்சத்துல இல்ல, அவர் ஆவியில இருக்கிறாரு. அவர் ஒளியா இருக்கிறாரு. மாம்சமான எந்த மனுஷனும் அவரை தரிசிப்பதில்லை அப்படின்னு நமக்கு வசனம் சொல்லுது. இப்போ தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு, நம்ம விசுவாசிக்கிறோம், நம்புறோம். அவர் தான் நமக்கு கொடுக்க முடியும், அவர் தான் நம்மளை வழி நடத்த முடியும். அப்ப இப்பேற்பட்டதான தேவனுக்கு நாம இதை எப்படி திருப்பி கொடுக்கிறது? புரியல. கரெக்ட். அதுதான் பிரதர் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். இச்சிறியோருள் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கும் செய்தீர்கள். அப்போ தேவன் நமக்கு செய்யக்கூடியதை நாம யாருக்கு திரும்ப செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய உடன் அங்கங்களாகிய ஒவ்வொரு பரிசுத்த ஜனங்களுக்கும், அதாவது தேவனுடைய ஜனங்களுக்கும் நாம செய்ய வேண்டியது அவசியமா இருக்குது, பிரியமான சகோதர சகோதரிகளே. அப்ப தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதும் இதுதான். நாம காணாத தேவனை விசுவாசிக்கிறோம். அதே நேரத்துல நாம காணக்கூடிய சகோதரர்கள் மேல அன்பு எந்த அளவுக்கு வைக்கிறோம் அப்படிங்கிறதுலயும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. அப்ப அதன் அடிப்படையில தான் இன்றைக்கு இந்த பாடம் வந்து நகர்ந்து செல்ல இருக்குது, பிரியமான சகோதர சகோதரிகளே. ஒரு வசனம் ஒண்ணு வாசிச்சிடலாம். மத்தேயு 24வது அதிகாரம் 12வது வசனம். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். ஆமா. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப நம்ம இப்போ எந்த காலப்பகுதியில இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சுவிசேஷ யுகத்தினுடைய இறுதி. அதாவது இந்த யுகத்தினுடைய முடிவை நோக்கி நாம ஒவ்வொரு நாட்களும் நகர்ந்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப நம்ம இந்த முடிவுல பங்கெடுக்கக்கூடியவர்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த யுகத்தினுடைய முடிவுக்கு நாம பங்காளிகளா? பங்காளிகள் இல்ல. ஏன்னா இந்த யுகத்தினுடைய முடிவு வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய பரிசுத்த ஜனங்களை எங்க அழைக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம இந்த காலப்பகுதியில நடக்கக்கூடிய சில காரியங்கள், நிகழ்வுகள், உலகத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள், நம்ம நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இவை எல்லாவற்றையும் வச்சு பார்க்கும்போது, விசேஷமா இஸ்ரேல் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்து பார்க்கும்போது, இந்த யுகம் அதனுடைய ஒரு முடிவு நோக்கி சென்று கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த முடிவு காலம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த வசனம் அந்த முடிவு காலத்துக்கே பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. அத இன்னொரு முறை கூட வாசிங்க சிஸ்டர்.
அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். ஆமா. அக்கிரமம் மிகுதியாகிறதுனால அநேகருடைய அன்பு தணிந்து போம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்குது? உலகத்துக்கா? பரிசுத்த ஜனங்களாகிய நம்ம ஒவ்வொருவருக்கும் தான் சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப அக்கிரமம் மிகுதியாக இருக்கக்கூடிய காலப்பகுதியில தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த அன்பு தணிந்து போகிறதுக்கான அநேக வாய்ப்புகள் இங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அன்பு தணிந்து போகும்போது சகோதரர்கள் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒருமித்து வாசம் செய்தல், ஒன்று கூடி இருத்தல், ஒரே மனப்பான்மை உடையவர்களாய் இருத்தல் அப்படிங்கிறதும் என்ன பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அற்று போகிறதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இந்த ஒருமித்து வாசம் செய்கிறதான இந்த மனப்பான்மை அற்று போகும்போது, நாமோ அல்லது நம்முடைய உடன் அங்கமோ இந்த ஜீவியத்துல முன்னோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதையும் நாம பார்க்க முடியுது பிரியமான சகோதர, சகோதரிகளே. அப்ப இன்றைக்கு நம்ம பாடத்தினுடைய ஆதார வசனத்துக்கு கடந்து செல்வோம். எபிரேயர் 13வது அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 13வது அதிகாரம் 1வது வசனம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. ஆமா. சகோதர சிநேகம் நிலைத்து இருக்க கடவது. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பிரதர்லி லவ். த ஃபைனல் டெஸ்ட் ஆஃப் கேரக்டர் இஸ் லவ் இன் டீட் அண்ட் இன் ட்ரூத். குணலட்சணத்தினுடைய இறுதி சோதனை எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சகோதர அன்பா இருக்குது. அப்ப அது எதுல இருக்கணும் அந்த அன்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நடத்தையிலும், உண்மையிலும் அந்த அன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது பிரியமானவர்கள். அப்போ அடுத்ததா பார்க்கும்போது, நிலைத்திருக்க கடவது. கன்டின்யூ. லெட் இட் இன்கிரீஸ், லெட் இட் அபவுண்ட். அது அதிகரிக்கட்டும், மிகுதியாக பெருகட்டும் அப்படின்னு சொல்லி சகோதரர் அவருடைய வசனத்துக்கான விளக்கங்கள்ல கொடுக்கிறார். அப்ப இந்த சகோதர அன்புன்னு சொல்லக்கூடியது அது அதிகரிக்கட்டும், மிகுதியாக பெருகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த அன்பு எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ, மிகுதியாக பெருகுதோ, அந்த அளவுக்கு நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவருடைய ஒரே பேரான குமாரனுடைய சாயலுக்கு ஒத்த சாயல் உள்ளவர்களாக மாற முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சங்கீதம் 133 1வது அதிகாரம். சங்கீதம் 133 1வது அதிகாரம். இதோ இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. ஆமா. அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு எது எது சகோதர அன்பு. அந்த அன்பின் ஆவி ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு, நமக்கு தெரியும் மறைமுகமான ஆரோன் யாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அன்பு எந்த அளவுக்கு முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த அன்பு யார் மூலமா நம்ம கிட்ட இறங்கி வருதுங்கிறதையும் நாம கவனிக்க முடியுது பிரியமான சகோதர சகோதரிகளே. இப்ப விசேஷமா இந்த வசனங்கள் யாரை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை குறிக்கக்கூடியதா இருக்குது. அப்போ சில சிரமங்கள் மத்தியிலையும், சில துன்புறுத்துதல்கள் ஏற்படக்கூடிய காலங்கள் மத்தியிலையும் ஒருமித்திருத்தல் அப்படிங்கிறது வந்து பெரிதும் காணப்படுமா. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சகோதரர் இங்க அருமையா குறிப்பிடுறாரு, சபையுடன் தாங்கள் ஒருமித்து காணப்படுவதற்கு சொற்பமானவர்களே விருப்பம் கொண்டு காணப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப யாரெல்லாம் இந்த சொற்பமானவர்கள்னு ஏன் குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உண்மையாக யாரெல்லாம் தேவனிடத்துல அர்ப்பணம் பண்ணி இருக்கிறாங்களோ அவர்கள் மாத்திரமே ஒரு துன்புறுத்துதலும் ஒரு நெருக்கப்படுதலும் வரும்போது ஒருமித்து வாசம் செய்கிறதற்கு, அதாவது சகோதரர்களிடத்துல ஒருமித்து வாசம் செய்கிறதற்கு பிரியப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ உண்மையிலேயே அர்ப்பணம் செய்யாதவர்களை, உண்மையாக அர்ப்பணம் செய்யாதவர்களை வெளியிலிருந்து வரக்கூடிய இந்த துன்புறுத்துதல்கள் என்ன பண்ணிருமாமா, அச்சமூட்டி இந்த ஒருமித்து வாசம் செய்கிறதற்கு, இந்த சகோதர
ஐக்கியத்தை உண்டு பண்ணுவதற்கு தடை ஏற்படுத்தி அவர்கள விழச் செய்துரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா துன்புறுத்துதல்கள், இந்த மாதிரியான துன்புறுத்துதல்கள் ஓயும்போதோ, அல்லது சபைக்குள்ள வைராக்கியம் குறைந்தவர்கள் அநேகமாக பெருகும்போதோ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சச்சரவுகள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சகோதரர் இங்க குறிப்பிடுறார். இன்னுமாக ஒரு வார்த்தை சொல்றாரு. அத நான் அப்படியே வாசிச்சிடுறேன். சத்தியத்தினால் ஈர்க்கப்பட்டவர்களில் சிலர் அநேகமாக அவர்கள் என்னவாக காணப்பட வேண்டுமோ அப்படியாக இல்லை. உண்மையை சொல்லப்போனால் அவர்களில் எவருமே, அதாவது அந்த அநேகர்ல எவருமே தேவனுடைய நேசகுமாரனுடைய சாயலுக்கு ஒத்த சாயல் ஆகுவதற்கான தங்களின் விருப்பத்தின்படி ஆகவில்லை அப்படிங்கிறத குறிப்பிடுறார். என்ன அப்படின்னா, தேவனுடைய சாயலான தேவனுடைய நேசகுமாரனுடைய சாயலான அந்த சாயலை அடைவதற்கு நம்மளாவே விருப்பப்பட்டு ஆகணும்னு சொல்லி தான் இந்த ஐக்கியத்துக்குள்ளாடி வந்திருக்கிறோம். ஆனா அநேகர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த மாதிரியான குணலட்சணத்துக்குள்ள இன்னும் வளரல. அந்த சாயலை அடைவதற்கான அந்த ஒரு நிலையில இல்ல அப்படின்னு சொல்லி சகோதரர் இங்க குறிப்பிடுறார். அப்ப மாறாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆ ஒவ்வொருவரும் அதே நேரத்துல இப்படி இருக்கிறதான ஒவ்வொருவரும் அதே நேரத்துல அனைவருமே என்ன ஆகணும்னு பார்க்கணும்னா, அவருடைய சாயலை அடையக்கூடிய அந்த நிலையை அடைவதற்கு நாடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த சாயலை அடைவதற்கு நாடாத பட்சத்துல என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சகோதரர்கள் மத்தியில சண்டை சச்சரவுகள் அல்லது ஒருமித்து கூடியிருக்கிறதான அந்த மனநிலை வராமல் போகும். அதாவது பிணக்குகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிணக்குகள் வருவதற்கான வாய்ப்பு அப்படி அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவ தயவு பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இடையே பிணக்குகள் ஏதேனும் ஏற்படுதல் அப்படின்னு சொல்றது இல்லாத காரியம் அப்படிங்கிறது மாதிரி தான் தோன்றும். ஏன்னா நம்ம ஆரம்பத்துல வரும்போது ஆ ஞானஸ்தானம் எடுத்து வரும்போது, அந்த அளவுக்கு நாம உண்மையா இருக்கணும்னும், தேவனுக்கு பிரியமா நடக்கணும்னும், சகோதரர்களிடத்துல அந்த அளவுக்கு அன்ப காமிச்சு நடக்கணும்னும் ஒரு வாஞ்சையில வந்திருப்போம். அப்ப இப்படியாக மனநிலையில இருக்கும்போது, இந்த மாதிரியான பிணக்குகள் வருவதற்கான வாய்ப்பு இல்ல அப்படிங்கிறது இங்க ஒருவேளை தெரியப்படுத்திட்டாலும், அவர்களுடைய இருதயங்கள் பரிசுத்த ஆவியினால நிரம்பி காணப்பட்டுட்டாலும், ஆ ஆவியின் கனிகள் குவிந்து காணப்படும் என்று ஒருவர் எண்ணினாலும், இதுதான் உண்மை. எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாட்கள் கடந்து செல்ல, இந்த பிணக்குகள் அதிகரிக்கிறதற்கான வாய்ப்பு அங்க அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப இந்த பிணக்குகள் நாள் போக குறைந்து போவதற்கு பதிலா, இந்த சண்டை சச்சரவுகள், அ ஒத்துப்போகாத நிலை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பெருகிக்கிட்டே போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சகோதரர் மத்தியில சமாதானம் பண்ணுகிறவர்களாவதற்கு நாம் உதவப்படக்கூடியவர்களா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ரோமர் 15வது அதிகாரம் 1வது வசனம். ரோமர் 15:1. அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். ஆமா. பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப பிரதர் இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வசனத்த நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு ஒரு அளவுகோலா வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அளவுகோல வைத்துக்கிட்டு, இந்த அளவுகோலால நீங்க ஒவ்வொரு சகோதர, சகோதரிகளையும் நீங்க பாருங்க. அப்படி நீங்க பார்க்கக்கூடிய பட்சத்துல, நாம எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆ பலமுள்ளவர்கள் அதிகமாய் காணப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப எல்லாருமே யார்தான்? பலவீனர்களா தான் இந்த பாதையில நாம இருக்கிறோங்கிறத நாம முதலாவது புரிந்து கொள்வோம். அப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒவ்வொருவரும் பலமுள்ளவர்கள் ஆகுவதற்கும், சபையில பலவீனமான சகோதரர்களுக்கு உதவியாய் இருப்பதற்கும் ஏவுகின்றதாய் நாம என்னைக்குமே இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப நாமளும் பலமுள்ளவர்கள் ஆகணும். அதே நேரத்துல பலவீனமா இருக்கக்கூடிய சகோதரர்களையும் நாம பலமுள்ளவர்களா மாற்றுவதற்கு முயற்சிகள் ஏறெடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த பிணக்குகள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மத்தியில இருப்பதை காட்டிலும் ஜெனிப்பிக்கப்பட்ட மக்களிடையே தான் இந்த பிணக்குகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா, வேறு சபையில இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு வந்துட்டு, அவங்களுக்கு பக்தி அப்படிங்கிறது வந்து ஒரு ஆச்சாரமாவே தான் இருக்கும். அவர்களுக்கு ஒரு புது புது உடை உடுத்துதல், அப்புறம் இந்த சூரியனை ரசிக்கிறது, இயற்கை காட்சிகளை ரசிக்கிறது, மலர்களை ரசிக்கிறது.
இது மாதிரியான காரியங்களை ரசித்து இதன் மேல கண்ணோட்டங்கள் அதிகமாக செலுத்தி தமக்கு சமாதானம் கிடைத்ததாக ஒரு நிலை அங்க உருவாகி கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப பரிசுத்த ஜனங்களாகிய தேவ ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட நிலை இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவன் நாம ரசிக்கிறதுக்காகத்தான் சூரியன், மலர், இன்னும் சொல்ல போயாச்சுன்னா தலையணைகள், ஆ மலர் கொத்துக்கள் இது எல்லாத்தையுமே உண்டாக்கி இருக்கிறாரு. இதையெல்லாம் ரசிக்கக்கூடியதுதான். ஆனாலும் இவையெல்லாம் பக்தி விருத்திய உண்டாக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நிச்சயமா பக்தி விருத்திய உண்டாக்காது. பக்தி விருத்திய உண்டாக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை மற்றும் அவருடைய வார்த்தைக்கு நாம காண்பிக்கக்கூடியதான கிரியைகள் மூலமாக காண்பிக்கக்கூடியதான கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இப்படி பார்க்கும்போது, அப்போ இங்க பேர் சபைகள்ல அவர்களுக்கு சமாதானத்தோட ஜீவிப்பது என்பது ஆவிக்குரிய ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாகிய நம்மளை விட அவர்களுக்கு மிக சுலபமான ஒன்றாகத்தான் இருக்குது. ஆனா நம்ம மத்தியில அப்படி இல்ல அப்படிங்கிறத சகோதரர் இங்க குறிப்பிடுறார். அடுத்ததா பார்க்கும்போது ஒவ்வொரு வெவ்வேறு உபதேச ரீதியான கருத்துக்களானது வேத வாக்கியங்களில் இருந்து எடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு சகோதரரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு உரிமை இருக்குது. ஆனாலும் அதே நேரத்துல நம்முடைய கண்ணோட்டங்களை எப்போதுமே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பரீட்சைகளாக மாற்றிவிடக் கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படிங்கிறதையும் சகோதரர் இங்க குறிப்பிடுறார். உதாரணத்துக்கு பார்க்கும்போது நமக்கு எது பரீட்சை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து அபிஷேகிக்கப்பட்டவர் என்றும் அவர்தான் உலகத்தின் இரட்சகர் என்றும் நாம விசுவாசிக்க வேண்டும். இது நமக்கு ஒரு பரீட்சையா இருக்குது. அதே நேரத்துல இந்த எளிமையான வேத வாக்கியங்களுடைய அடிப்படையில அவருடைய வார்த்தைகள் நம்முடைய விசுவாசத்திற்கான அடிப்படையாக இருக்க வேண்டுமே தவிர, சிலரால் கொடுக்கப்படும் கற்பனையான வியாக்கியானங்கள் நம்முடைய விசுவாசத்திற்கு அடிப்படையாக இருந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதையும் சகோதரர் இங்க தெரியப்படுத்துறாரு. அப்ப இந்த சத்தியம் எப்பேற்பட்ட பாத்திரங்களை கவருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பலம் வாய்ந்த பாத்திரங்களை மட்டுமே இந்த சத்தியம் கவரக்கூடியதாக இருக்குது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒருமித்து வாசம் பண்ணுவதற்கு சிரமப்படுகிறதான இந்த சகோதரர்களுடைய சிரமத்திற்கான ஒரு காரணம் இவர்களுடைய உண்மையான உள்ளியல்பான குணலட்சணமே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த குணலட்சணம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு சிலர் எப்படி இருப்பாங்கன்னா களிமண் போன்ற குணலட்சணத்தை உடையவர்களாக இருப்பாங்களாம். அப்போ ஒரு சிலர் பார்க்கும்போது ரப்பர் பந்து போன்ற குணலட்சணங்களை உடையவர்களாக இருப்பாங்களாம். அவங்கள எப்படின்னா அவங்களுடைய அந்த நிலையை போன்றே அவர்களுடைய நிலையிலிருந்து அவர்களை ஈஸியா மிகவும் தளர்த்தி விட முடியும் அப்படின்னு சொல்லி சகோதரர் இங்க குறிப்பிடுறார். இன்னொருத்தங்க எப்படி இருப்பாங்கன்னா சத்திய ஆகாரத்தை அதிகமாக உட்கொண்டு வைரம் போன்று ரொம்ப திடமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த திடமா இருக்கக்கூடிய வகுப்பாரை சத்தியம் வெகு அதிகமாக அதிக எண்ணிக்கையிலாக கவர்ந்து கொள்ளுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஒரு பாத்திரத்துல போட்டு இந்த களிமண் பந்தையும் இந்த வைரத்தையும் இந்த ரப்பர் பந்தையும் போட்டு குலுக்கணும் அப்படின்னா இந்த வைரமானது ரப்பர் பந்துலையும் சரி களிமண்லையும் சரி எல்லாவற்றிலையும் இந்த வைரமானது உரசும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. பிரியமானவர்களே, அப்ப தேவன் இப்பொழுது யாரை தேடுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது களிமண் வகையான வகுப்பாரையோ அல்லது ரப்பர் பந்து வகுப்பாரையோ இல்ல, வைரம் போன்ற வகுப்பாரையும் அணிகலன் போன்ற வகுப்பாரையும் தான் தேவன் இப்போது தேடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அடுத்ததா நம்ம பார்க்கும்போது சத்தியமான ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி பலமான பாத்திரங்களையே பற்றி கொள்ளக்கூடியதா இருக்குது. அப்போ ஜெயங்கொள்ளக்கூடிய சிறுமந்தையின் அங்கத்தினர்கள் என கர்த்தரால் ஏற்றுக்கொள்ள முடிந்த அளவுக்கு மிகவும் வளையும் தன்மை உடையவர்களாகவும் மற்றும் பலமற்றவர்களாகவும் காணப்படும் மற்ற அநேகரை காட்டிலும் இந்த பலமான பாத்திரங்களானவர்கள் தங்களது மாம்சத்தில் உறுதியானவர்களாகவும் மனோதிடம் கொண்டவர்களாகவும் போராடுகிறவர்களாகவும் காணப்படுகின்றனர். அப்ப இந்த வைரம் போன்ற திட மனது உள்ளவர்கள் தான் போராடும் குணம் அதிகம் உள்ளவர்களாகவும் எதிராளியால எய்யப்படுகிற அம்புகள், அதாவது அந்த சூழ்ச்சிகள் வஞ்சனைகளுக்கு எதிர்த்து போராடக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப யாரெல்லாம் மாம்சத்தின் பலவீனங்களுக்கும் உலகத்தின் இச்சைகளுக்கும் எதிராளியின் மூலமாக வருகிற அம்புகளுக்கும் எதிர்த்து போராடக்கூடியவர்களா இருக்கிறாங்களோ அவர்கள் மிக உறுதித்தன்மை வாய்ந்தவர்களாகவும் அதே நேரத்துல தேவனால மிகவும் கவர்ந்து கொள்ளப்படக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது. பிரியமானவர்களே,
அப்ப இந்த சகோதர சிநேகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இந்த ஒரு காலகட்டத்துல முக்கியமானதோ, அதே அளவுக்கு இந்த சகோதர சிநேகம் அற்றுப்போவதற்கான வாய்ப்பும் இந்த இறுதி காலப்பகுதியில அநேகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் பிரியமான சகோதர, சகோதரிகளே. அப்போ இன்னும் அதிகமா கூடுதலா நம்ம பார்க்கும்போது, இந்த நம் மத்தியில அனுமதிக்கப்படுகிறதான இந்த துன்புறுத்துதல்கள், இந்த நெருக்கப்படுதல்கள், இவை எல்லாவற்றையும் நாம மன சமாதானத்தோடும், தேவ பலத்தோடும் எந்த அளவுக்கு கடந்து போகிறதற்கு நாம முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு இந்த ஒரு பாதையில நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, மிகவும் உறுதியாகவும், சகோதரரை சிநேகிக்கிறவர்களாகவும், அன்பு செய்கிறவர்களாகவும் கடந்து போக முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த படிநிலைகளை நாம கடந்து செல்வதற்கு சகோதரர்களை இன்னும் அதிகமாக அன்பு செய்து அவருடைய குமாரனுடைய சாயலை அடைவதற்கு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதற்கு ஒரு வசனம் வாசிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 7வது வசனம். சகலத்தையும் தாங்கும், ஆம். சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஆமா. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எது சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், அப்போ அன்பு தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு பிரியமான சகோதர, சகோதரிகளே. அப்ப இந்த சகலத்தையும் தாங்கக்கூடியதாக அன்பு இருந்துகிட்டா, எந்த ஒரு சகோதரர்கள் மத்தியிலயுமே பிரச்சனை அப்படிங்கிறது பிரச்சனைக்கு இடமில்லாத ஒன்றாக அங்க காணப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரி, இந்த சகலத்தையும் தாங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நம்முடைய நினைவுல சகலத்தையும் தாங்கியவராக யாராவது நினைவுக்கு வராங்களா? சகலத்தையும் தாங்கினவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாராவது இருக்காங்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறாங்க. அப்ப அதற்கும் முன்னாடி யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய பிதாவாகிய தேவன். சகலத்தையும் தாங்கினவராகத்தான் இந்த காலப்பகுதிகள்ல அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இது தீமை நிறைந்த காலப்பகுதியா இருக்குது. இந்த காலப்பகுதிகள்ல தேவனுக்கு விரோதமா நாம காரியங்களை செய்யாம இருக்கிறோமா? யாருமே நம்ம அப்படி சொல்ல முடியாது. தேவனுக்கு விரோதமா நாம முறுமுறுத்து இருக்கிறோம். தேவனுக்கு விரோதமா நாம செயல்பட்டு இருக்கிறோம். அவருடைய இருதயத்தின் விருப்பங்களுக்கு மாறாக நாம நடந்திருக்கிறோம். அநேக முறை நாம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவருடைய சித்தத்துக்கு விரோதமா தான் நம்ம செயல்பட்டு இருக்கிறோம். யாருமே நம்ம முயற்சிகள் எடுக்கிறோம். ஆனாலும் நம்மளுடைய பலவீனங்கள் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மள விழ வைக்குது. ஆனாலும் தேவன் இதையெல்லாம் வந்துட்டு சகித்து போகணுங்கிற அவசியம் அவருக்கு இல்ல. ஏன்னா அவரு மகா பரிசுத்தர். நாம அப்படி இல்ல. ஆனாலும் அற்ப ஜனங்களாகிய நம்மள தேவன் கண்ணோக்கி பார்த்து என்ன பண்றார் அப்படின்னா, இந்த எல்லா காரியங்களையும் அவரு தாங்கக்கூடிய நபராக அங்க இருக்கிறார். இப்போ சகலத்தையும் தாங்கக்கூடிய நபராக அவர் அங்க இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 2வது பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்மளுக்காக அவர் பட்ட அடிகள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அநேகம் அடிகள், அநேகம் பாடுகள். இந்த பூமியில எந்த ஒரு மாம்சமான மனுஷனும் அனுபவிக்க முடியாத ஒரு சோதனையின் உச்சக்கட்டத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பூமிக்குரிய ஜீவியத்துல அனுபவிச்சார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவரும் ஒரு பரிபூர்ண மனுஷனா, ஒரு மிகப்பெரிய ஒரு தரநிலையில இருந்து மாம்சத்துக்கு வந்து ஒரு பரிபூர்ண மனுஷனா வாழ்ந்து, நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பல துன்புறுத்தல்களையும், அடிகளையும் வாங்கி, இறுதியாக சிலுவையில நமக்காக உயிர் நீத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவர்கிட்டயும் இந்த சகிப்புத்தன்மை அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நாம பார்க்க முடியுது. அப்ப இந்த சகிப்புத்தன்மை அடுத்ததாக யார்கிட்ட நாம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யார்கிட்ட எதிர்பார்க்கலாம்? தேவன் இருக்கிறாரு சொல்லிட்டோம். எல்லாருக்கும் தலை அவர்தான். அடுத்த பட்சமாக தேவன் சபைக்கு தலையா நியமிச்சிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரையும் பார்த்தோம். இப்ப அதுக்கு அடுத்தபடியா இந்த சகிப்புத்தன்மை யாருகிட்ட இருக்கணும்? நம்மகிட்ட தான் இருக்கணும். ஏன்னா அவருடைய சரீரமாகிய சபை நாம் தான். நம்மகிட்ட இந்த சகிப்புத்தன்மை இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது பிரியமானவர்களே. அப்ப எல்லாவற்றையும் தாங்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எந்தவித தீமையான தாக்குதல்களுக்கும் இந்த சக்தியானது அசைக்க முடியாததாக அங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே நேரத்துல அசுத்தம், பாவம், அப்புறம் அன்புக்கு ஒவ்வாத எல்லாவற்றையும் இந்த சகிப்புத்தன்மை, இந்த தாங்கக்கூடிய தன்மை வந்துட்டு எதிர்த்து நிற்கக்கூடியதாகவும் அங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம்.
தேவனுக்காக நிந்தை, கண்டனம், அவமானம், இழப்புகள், தவறான சித்தரிப்புகள் மற்றும் மரணம் போன்றவற்றை பொறுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனுக்காக நிந்தை, கண்டனம், அவமானம், இழப்புகள், தவறான சித்தரிப்புகள், அப்புறம் மரணம். இந்த மரணம் விட்டுருவோம். இந்த நிந்தை, கண்டனம், அவமானம், இழப்புகள், தவறான சித்தரிப்புகள் இது யாருகிட்ட இருந்து வரும்? யாருகிட்ட இருந்து வரும்? நம்முடைய சகோதர, சகோதரிகள். இத அவங்க தெரிஞ்சு பண்றாங்கன்னு நம்ம சொல்லிரலாமா? ஏன் சொல்ல முடியாது? பலவீனம். பலவீனத்தினால பண்றாங்க. சரி, இது அவங்க மட்டும் தான் பண்றாங்கன்னு நம்ம சொல்லிற முடியுமா? நம்மளும் அநேக நேரத்துல பண்ணிடுறோம். நம்மளும் தெரிஞ்சும் பண்றோம் நம்ம சில நேரத்துல. நம்மை நாமளே நம்ம நிதானித்து அறிகிறதற்கு நம்மளும் சில நேரங்கள்ல என்ன பண்ணிடுறோம்? தெரிஞ்சு பண்ணிடுறோம். அவங்க தெரியாம பண்ணிடுறாங்க. அப்போ இந்த நிந்தை, அவமானம், கண்டனம், இழப்பு, தவறான சித்தரிப்பு எல்லாவற்றிலையும் பொறுத்துக் கொள்றதுக்கு விருப்பம் உள்ளதா இருக்குது. அப்ப இறுதியாக பார்க்கும்போது கர்த்தர் இயேசு மரணத்தை எப்படி ருசி பார்ப்பதற்கு விருப்பம் உள்ளவராய் இருந்தாரோ, அதே போல இந்த மரணத்தையும் நாம பொறுத்துக் கொள்வதற்கு அவசியமாக இருக்குது பிரியமான சகோதர, சகோதரிகளே. அப்போ ஒவ்வொரு பக்கத்துல இருந்தும் இந்த பரிசுத்த ஜனங்களுக்கே உரிய விசேஷமான ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒவ்வொரு பக்கத்துல இருந்தும் வரக்கூடிய அழுத்தத்தை நசுக்கப்படாமல் சகிப்பது. எல்லா பக்கத்துல இருந்தும் நெருக்கங்கள், எல்லா அழுத்தங்கள் வரக்கூடியதையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, பொறுமையா சகிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப எல்லா பக்கத்துல இருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, விசேஷமா இது யார் மத்தியில இருந்து தான் வரும்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய உடனங்கங்கள் மத்தியில இருந்து தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அனைத்து வகையான இந்த பொறுமை, சாந்தம் ஆகிய கூறுகள் அனைத்து வகையான எதிர்ப்புகளின் கீழும் தாங்க சகித்துக்கொள்ள விருப்பத்துடன் இருக்கும் அன்பின் உணர்வில் உள்ளன அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த பொறுமை, சாந்தம் இந்த கூறுகள் எல்லாமே எல்லா எதிர்ப்புகளின் கீழும் நம்ம தாங்கிறதற்கு நம்மள பாத்திரவான்களா ஆக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்மளால ஒருத்தருடைய இருதயத்தை படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நிச்சயமா நம்மளால படிக்க முடியாது. அது 2 பேரால மாத்திரம் தான் முடியும். ஒண்ணு தேவன், இப்பொழுது தேவனுக்கு அடுத்தபடியா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாங்க. அப்ப அவர்களால மட்டும்தான் அவர்களால மட்டும்தான் இருதயத்தை படிக்க முடியுமே தவிர, நம்மளால படிக்க முடியாது. அப்ப நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்முடைய தேவனுடைய குடும்பத்தை பற்றி அன்பாகவும், தாராளமாகவும் நாம நினைப்பதற்கு, நம்மை நாமளே வளர்த்துக் கொள்வதற்கு நம்மளால முடியும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். அப்ப இந்த சகலத்தையும் தாங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இது எல்லாவற்றையுமே கவர் பண்ணுது. எல்லா விதமான பலவீனங்களையும் அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மூடுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப மாம்சீகத்தினுடைய பலவீனங்களுக்கு உரிய சலுகையை அளிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பரிவு என்னும் போர்வையால் இதை மூடுதை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எல்லாருமே முழு ஆய்வுக்கு நிற்கும்படிக்கு பூரணமானது அல்ல. அனைத்து நபர்களிடமும் மதிக்கப்படக்கூடிய மற்றும் பாராட்டப்படக்கூடிய சில குணாதிசயங்களும் அங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இங்க சகோதரர் என்ன குறிப்பிடுறார் அப்படின்னா, ஒரு பெண்மணி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சாத்தானை போல அவ்வளவு விடாமுயற்சி இருக்க விரும்பியதாக கூறியது போல. ஏன்னா 6000 வருஷமா சாத்தான் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தொடர்ந்து விடாமுயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. அவர் சந்தித்த தோல்விகள் அநேகமாக இருந்துகிட்டாலும் கூட, இன்றைக்கும் அவர் விடாமுயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தேவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு நபரே விடாமுயற்சியில இவ்வளவு மேலோங்கி இருக்கும்போது, தேவனுடைய சொந்த ஜனங்களாக இருக்கக்கூடியவங்க, தேவனுடைய பலத்தினால முன்னேறி சென்று கொண்டு இருக்கக்கூடிய நாம, அப்ப இந்த மாதிரியான பலவீனங்களை மூடுவதற்கும், தாங்குவதற்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய பலவீனங்களை தாங்குவதற்கு இல்ல, நம்முடைய உடன் அங்கங்களுடைய பலவீனங்களை தாங்குவதற்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதிக விடாமுயற்சி, அதிக பிரயாசம் நாள்தோறும் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் பிரியமான சகோதர, சகோதரிகள். அடுத்ததா நம்ம பார்க்கும்போது, எல்லாவற்றையும் விசுவாசிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப எல்லாவற்றையும் விசுவாசிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நல்ல நோக்கங்களை மறுக்க மனமில்லாதது, மாறாக அந்த நல்ல நோக்கங்கள் எப்பொழுது தென்பட்டாலும், எப்போது வந்துட்டாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது பிரியமானவர்களே. அப்ப இந்த பாவம் நிறைந்த இந்த போராட்டத்துல பலவீனமானவர்களுக்கும், தவறு செய்பவர்களுக்கும் உதவுவதற்கு
அன்பின் வெற்றி பெறும் சக்தியில் விசுவாசம் கொண்டது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இந்த பாவ போராட்டத்துல பலவீனமானவர்களுக்கும் தவறு செய்வதற்கும் உதவுவதற்கு எதுதான் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அன்பு தான் வெற்றி பெற வைக்கக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இந்த அன்புல அது விசுவாசம் கொண்டதா இருக்குதுங்கிறதையும் பார்க்கிறோம். எல்லாரை பற்றியும் தீமையான காரியங்கள் அதிகம் நம்மளுடைய செவிகளுக்கு எட்டிக்கிட்டாலும் அந்த தீமையான காரியங்களை நாம கண்ணோக்கி பார்க்காம அதே நேரத்துல அவர்களுடைய நன்மையான காரியங்களை மட்டுமே நோக்கி பார்க்கக்கூடியதா இந்த விசுவாசம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம பார்க்க முடியுது பிரியமான சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த விசுவாசம் அப்படிங்கிறது சந்தேகப்படுவதாக இல்ல, மாறாக எல்லா விஷயத்திலையும் நம்பிக்கை உடையதாகவே இருப்பதற்கு முயற்சி எடுக்கக்கூடியதா இருக்குது பிரியமானவர்களே. அப்போ ஒருவேளை மறுக்க முடியாத சில ஆதாரங்களால கட்டாயப்படுத்தப்பட்டாலே அன்றி வேற ஒன்றிலையும் இந்த விசுவாசமானது, இந்த அன்பானது சந்தேகப்படுவதற்கு இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். சந்தேகப்படும் மனத்தால் கசப்படைந்து வாழ்க்கை முழுவதும் செல்வதை விட 100 முறை ஏமாற்றப்படுவது மேலானது அப்படிங்கிறதையும் சகோதரர் அவருடைய விளக்கங்கள்ல குறிப்பிடுறார். அப்போ ஒரு நபரை கூட அநியாயமாக தவறாக குற்றம் சாட்டுவது அல்லது சந்தேகப்படுவது போன்றதை விட இந்த 100 முறை ஏமாற்றப்படுவது அப்படிங்கிறது வந்துட்டு மிகுந்த சிறந்ததா இங்க குறிப்பிடுறாரு சகோதரர். ஏன்னா நம்ம உலகத்துல கூட அநேக காரியங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம். நம்ம 100 திருடன் தப்பிச்சாலும் பரவாயில்ல, ஒரு நிரபராதி பாதிக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம உலகத்துக்குள்ள கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நமக்கு சத்தியம் 100 குற்றவாளி 100 குற்றவாளி தப்பிச்சிட்டாலும் பரவாயில்ல, ஒரு நிரபராதி பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இங்க நம்மளுடைய உடன் அங்கங்களுக்காக நாம என்ன பண்ணப்படலாம் அப்படின்னா 100 முறைனாலும் நாம ஏமாந்து போகிறது தப்பில்லை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சகோதரருங்க குறிப்பிட்ட பிரியமானவர்களே. அப்ப இந்த தெய்வீக வாக்குறுதிகள் அப்புறம் தேவனுடைய ஏற்பாடுகள் எல்லாமே எதனால நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனிடத்திலிருந்து நாம பெற்றுக்கொண்டதான இந்த விசுவாசத்தினால நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அப்ப பெற்றுக்கொண்டதான இந்த விசுவாசம் வந்துட்டு தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதா இருக்கிறதுனால அது எதையுமே சந்தேகிக்காத வகையில இருக்கக்கூடியதா அங்க இருக்குது பிரியமானவர்களே. அப்போ இந்த விசுவாசம் எல்லாவற்றையுமே நம்புமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாவற்றையும் இல்ல, பொய், பாசாங்கு, அப்புறம் வஞ்சகம் இவற்றை தவிர்த்து எல்லாவற்றையுமே அது விசுவாசிக்கக்கூடியதா இருக்குது பிரியமான சகோதர சகோதரிகளே. அப்ப அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது சகலத்தையும் நம்பும், எல்லாவற்றையும் நம்பக்கூடிய ஒன்றாக இருக்குது. அப்போ நாம தொடர்பு கொள்ள வேண்டிய எல்லோருடைய விஷயத்திலையும் எப்போதுமே சிறந்த ஒரு காரியத்திற்காகவே நம்பக்கூடியதா அது இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு அன்பிலிருந்து நாம பெற்றுக்கொண்டதான இந்த ஒரு நம்பிக்கை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு உடன் அங்கங்களிடத்திலையும் நம்பிக்கையின்மையை காட்டக்கூடியதா இருக்காது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் பிரியமான சகோதர சகோதரி. அப்ப சாதகமற்ற சூழ்நிலைகள்லையும் கூட தளராம தேவைப்படுவோருக்கு உதவி செய்யறதற்கும் தொடர்ந்து நம்பிக்கையுடனும் உழைப்புடனும் இருக்கிறதற்கு இந்த ஒரு அன்பு காணப்படும் அப்படிங்கிறதையும் நாம பார்க்க முடியுது பிரியமான சகோதர சகோதரி. அப்ப இந்த இந்த நம்பிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த நம்பிக்கை கலந்த அன்பு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இது எந்த அளவுக்கு உயர்ந்ததுன்னு சொல்லி பார்க்கணும்னா ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை விரும்புவதோடு தொடர்ந்து நன்மை செய்வதற்கு போராடக்கூடியதாகவும் இந்த அன்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கடவுளிடம் பூரண அன்பு கொண்டிருப்பது சர்வ வல்லமையுள்ளவரிடம் அவருடைய அன்பில் அது இளைப்பாறுவதால் இருதயம் நம்பிக்கை நிறைந்ததாக இருக்க இது உதவுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப முதலாவது நாம எங்க அன்பு கொண்டு இருக்கணும்? பூரண அன்பு கொண்டு இருக்கணும். நம்முடைய இருதயம் முழுவதையும் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனிடத்துல நாம கொடுக்கணும். ஏன்னா தேவன் நமக்கு கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், மகனே மகளே உன் இருதயத்தை எனக்கு தா அப்படிங்கிறது தான் கேட்கிறார். அப்ப நம்முடைய இருதயத்தை நாம முழுமையாக தேவனிடத்துல அர்ப்பணிக்கக்கூடிய பட்சத்துல அவருடைய அன்புல நாம இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மிகுந்த நம்பிக்கை நிறைந்ததாக இருப்பதற்கு அங்க உதவும் அப்படிங்கிறதையும் நாம பார்க்கணும்.
முழுமையான சீரழிவு என்ற கருத்தை முடிந்தவரை இந்த அன்பு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மறுக்கக்கூடியதாகவும் அங்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். முற்றிலும் எல்லாவற்றையும் அல்ல, ஆனால் கேள்விக்குள்ளான விஷயத்தை பற்றி நாம் அறியாதிருக்கும் வரையில் சாதகமாகவே அனைத்தையும் நம்புவது. அப்போ ஒரு விஷயத்தை தீர்க்கமா விலாவரியா தெரிந்துக்கிடாதது வரையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் சந்தேகிக்காது, நம்பிக்கை அற்று இருக்காது அப்படிங்கிறதையும் நாம பார்க்க முடியுது பிரியமான சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த நம்பிக்கை எல்லாவற்றையும் நம்பும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவன் இன்னைக்கு எல்லாவற்றையும் நம்பி இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன சொல்லலாம்? நாம நம்மளுடைய இந்த ஜீவியத்துல நாம அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒத்த சாயல் உள்ளவர்களாக மாறுவோம் அப்படிங்கிறதுல நம்ம மேல தேவன் நம்பிக்கை வைத்திருக்கிறாரா இல்லைங்களா? நிச்சயமா வச்சிருக்கிறார். அவர் நம்ம மேல என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சகலத்தையும் தாங்கக்கூடியவர். நம்ம மேல நம்ம சகலத்தையும் ஜெயித்து முடித்தவர்களாக நிற்போம் அப்படிங்கிறதுல தேவன் நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாரா? நிச்சயமா நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அப்ப நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாவற்றையும் நம்பக்கூடியவர்களாக, நம்முடைய உடன் அங்கங்களை எல்லா விஷயத்திலையும் நம்பக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்ப ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி 100 முறை நம்ம ஏமாந்து போனாலும் பரவாயில்ல, நாம நம்பிக்கையுடையவர்களாக சகோதரர்கள் மத்தியில் வாசம் செய்கிறது அருமையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகள். அப்ப எல்லாவற்றையும் சகிக்கும், சகலத்தையும் சகிக்கும். இந்த சகலத்தையும் சகிக்குங்கிற குணலட்சணத்துல கூட முதல்ல யார் வரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய பிதாவாகிய தேவன் வராங்க. ஏன்னா அநேக காரியங்களை இன்றைக்கும் கூட தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சகித்து போய் கொண்டுதான் இருக்கிறார். நம்முடைய இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த ஒரு சகிப்புத்தன்மை உடையவராகவே அவருடைய ஜீவிய நாட்கள்ல காணப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப இதே மாதிரியான சகிப்புத்தன்மை, சகலத்தையும் சகிக்கக்கூடிய இந்த தன்மை, endureth all things, இந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது வந்துட்டு பரிசுத்த ஜனங்களாகிய நமக்கும் விசேஷமாக அருளப்பட்ட ஒரு குணலட்சணமா இருக்குது பிரியமான சகோதர சகோதரி. ஏன்னா நமக்கு வசனம் சொல்லுது, கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப பாடுபடுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நேரடியாக நாம அவர் சுமந்த மாதிரியான சிலுவைகளை சுமந்து அப்படி பாடுபடுறத பத்தி இங்க குறிப்பிடல. சகோதரர்கள் மத்தியிலிருந்து நமக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள், நிந்தைகள், அவமானங்கள், இவைகள்ல நாம எந்த அளவுக்கு கடந்து போகிறோம் அப்படிங்கிறத குறித்து தான் அந்த வசனங்கள் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப இந்த மாதிரியான அனைத்து வகையான எதிர்ப்புகளினுடைய கீழையும் பகித்து போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அன்பு, சகிப்புத்தன்மை உடைய இந்த அன்பு எப்படி செயல்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பலவீனமானவர்களை கட்டி எழுப்பவும் பலப்படுத்தவும் கவனமாக முயற்சிக்கும் போது ஏற்படும் அவசியமான நிந்தைகளையும் விசுவாச மற்றும் பொறுமையின் சோதனையும் கூட சகிக்கக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த ஒருவேளை பலவீனமான ஒரு சகோதரர்களை கட்டி எழுப்பதற்கு, ஆவியில இன்னும் உற்சாகம் மூட்டி முன்னேற்றம் அடைவதற்கு, அல்லது சபையை இன்னும் உற்சாகம் மூட்டி வளர்ச்சி அடைய செய்வதற்கு ஏறெடுக்கக்கூடிய முயற்சிகள்ல சில நிந்தைகள், அப்புறம் நம்முடைய விசுவாசத்திற்கே வரக்கூடிய பரீட்சைகள், எல்லாவற்றையும், இந்த சோதனைகளையும் இது என்ன செய்யுமா? பொறுமையா சகிச்சு கடந்து போகுமா இந்த அன்பு. அதுதான் இந்த சகிப்புத்தன்மைங்கிற அன்பு வந்து ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லி சகோதரர் குறிப்பிட்டார். அப்போ இந்த சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எல்லாரையும் குறித்து சிறந்ததையே தொடர்ந்து நம்புவதாக, அதே நேரத்துல சிறந்தவற்றுக்காக விடாமுயற்சியுடன் பாடுபடக்கூடியதாக இந்த சகிப்புத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப இந்த பலவீனம் உள்ளவர்களை தொடர்ந்து பலவீனம் உள்ளவர்களாக ஆக்கக்கூடிய இந்த முயற்சியில எந்த விதத்திலையும் இந்த சகிப்புத்தன்மைங்கிற அன்பு வந்துட்டு மனம் தளராது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எந்த அளவுக்கு நாம காயப்பட்டுட்டாலும் இந்த முன்னேற்றத்துல, எந்த அளவுக்கு வலிகளை நாம சம்பாதிச்சுக்கிட்டாலும் இது இந்த அன்புங்கிறது மனம் தளராத ஒரு அன்பாக அங்க இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க முடியுது பிரியமான சகோதர சகோதரிகளே. இப்ப உண்மையாகவே
மனம் திரும்பிய ஒருவரை நிராகரிக்க அது மறுக்கும் ஒரு எல்லையை நிர்ணயிப்பது சாத்தியமற்றது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஒரு சகோதரன் மனம் திரும்பிய நிலையில இருக்கும்போது அதை நிராகரிக்கவோ அதை மறுக்கவோ அல்லது இந்த சகோதரன் இப்படித்தாங்கிற ஒரு எல்லையை நிர்ணயிப்பதற்கோ அந்த அன்பு சாத்தியமற்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதற்கு சரியாக செயல்படக்கூடிய ஏதாவது இருக்கும் வரையில அந்த அன்பு எந்த அளவுக்கு சரியா செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு செயல்படக்கூடிய வகையில அதை அணைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அது அந்த அன்பு கொழுந்து விட்டு எரியக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்ப பலவிதமான அன்பற்ற செயல்களுக்கு அடிபணிய அது தயாராக உள்ளது. அதே நேரத்துல பெரும்பாலானவற்றை பலவீனம், மோசமான தீர்ப்பு அல்லது வீழ்ந்த சுபாவத்தின் கணக்கில் வரவு வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த அன்பு என்ற இணைப்பால் தான் தேவனுடன் இணைந்த ஆத்துமா நசுக்கப்படவோ அல்லது மேற்கொள்ளப்படவோ முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இணைப்பு தேவனுடனான இணைப்புல நாம எப்படி இணைய முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்பு என்ற இணைப்பினால இணைய முடியும். அப்ப இந்த அன்பு என்ற இணைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சகலத்தையும் தாங்கக்கூடிய அந்த அன்பு, சகலத்தையும் விசுவாசிக்கக்கூடிய அந்த அன்பு, சகலத்தையும் நம்பக்கூடிய அந்த அன்பு, சகலத்தையும் சகிக்கக்கூடிய இந்த அன்பு தான் நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனிடத்துல இணைவதற்காக நம்மளை கூட்டி சேர்க்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவனிடத்துல தானே இணைந்த இந்த அன்புடன் கூடிய ஒரு நபர் நசைக்கப்படவோ அல்லது மேற்கொள்ளப்படவோ முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது இந்த அன்பு அப்படிங்கிற காரியம் வந்துட்டு தெய்வீக ஏற்பாடா அங்க இருக்குது பிரியமான சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த தெய்வீக ஏற்பாடா இருக்கக்கூடிய இந்த அன்பை நாம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா எந்த வகையிலையும் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியங்கள்லையும் சரி, நம்முடைய உடன் அங்கங்களுடைய பரிசுத்த ஜீவியத்துல முன்னேற்றத்திற்காக உழைக்கும் போதும் சரி, வரக்கூடியதான எந்த ஒரு சோதனைகளுக்கும் நசுக்கப்படுதல்களுக்கும் நாம வந்துட்டு பின்னடைவை சந்திக்க முடியாது அல்லது நசுக்க முடியாதுங்கிறத நம்ம பார்க்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே. அப்போ தாங்கக்கூடியதற்கு மேலாக தேவன் நம்மளை சோதிக்க அனுமதிக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எதுவோ அதுவே நம்முடைய விசுவாசமா இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமா, தேவனால பிறக்கிற எல்லாமே உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நாம இன்றைக்கு தேவனால பிறப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவனால மீண்டுமாக ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாக அங்க இருக்கிறோம். நாம எப்போ நாம தேவனிடத்துல நம்ம உடன்படிக்கை பண்ணி நம்மளுடைய தலையை தத்தம் செய்து அவரிடத்துல நாம ஒப்பு கொடுத்தவர்களா இருந்து ஆவியின் கருவை நாம பெற்றுக்கொண்டோமோ அப்போ நாம தேவனால மீண்டுமாக ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாக நாம அங்க இருக்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே. அப்ப தேவனால ஜெனிப்பிக்கப்பட்ட நாம உலகத்தை ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த ஜெயம் நமக்கு தேவனால வழங்கக்கூடியதா இருக்குது பிரியமானவர்களே. சிஸ்டர் ஸ்லைட்ல அந்த மன்னா வரும் வாசிங்க. அக்டோபர் 2க்கான பரலோக மன்னா. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி லெக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆமா, கீழே விளக்கங்கள். நாம் விட்டு வந்த பின்னான காரியங்களை நாம் மறக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இது தேவ சித்தமாய் இருக்கிறது. தேவன் நம்முடைய எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து அவைகளை தமக்கு பின்னாக எறிந்து விட்டார். நம்முடைய இரட்சகரின் மரணத்தின் மூலம் நம் பாவங்கள் மூடப்பட்டு விட்டது. இது முதற்கொண்டு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடப்பவர்கள் தாங்கள் விட்டு வெளியேறிய மாம்ச காரியங்களை மீண்டும் பின்பற்றக் கூடாது. மாமிசம் பலவீனமானது. ஆகையால் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் ஏற்படும் தவறுதல்களுக்காக கிறிஸ்துவின் மூலம் தேவனிடம் மன்றாடி மன்னிப்பை கேட்க கடமைப்பட்டுள்ளோம். நமக்கு முன் வைக்கப்பட்டுள்ள பரிசை நோக்கி தொடர்ந்து முன்னோக்கி ஓடக்கடவோம். மனைவியை நினைத்துக் கொள்வோமாக. அப்ப பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இலக்கை நோக்கி தொடர்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
பின்னோக்கி பார்க்கும்போது நம்ம மத்தியிலேயும் நிறைய பலவீனங்கள், சோர்வுகள், குற்றங்கள், குறைகள் எல்லாமே இருந்திருக்கும். நாமளும் சகலவிதமான பாவங்களை மேற்கொண்டிருப்போம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கிறோம், முறுமுறுத்திருக்கிறோம், அவருடைய இருதயத்திற்கு விரோதமாக நடந்திருக்கிறோம். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த நாம விட்டு வந்த இந்த காரியங்கள் நாம தேவனிடத்துல சேர்ந்ததற்கு பிற்பாடு, இவை எல்லாவற்றையும் நாம மறக்கக்கூடியவர்களா அங்க இருக்கணும் அப்படிங்கிறத எங்க சகோதரர் சொல்றாரு. அப்போ இதுவே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. தேவன் நம்முடைய எல்லா பாவங்களையும், அக்கிரமங்களையும் மன்னித்து அவைகளை தமக்கு பின்னாக எறிந்து விட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இதே மாதிரி இன்றைக்கு தேவனுடைய பரிசுத்த ஜனங்களாக இருக்கக்கூடிய நாம, தேவனுடைய அன்பையும், கிறிஸ்துவனுடைய சாயலையும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிற நாம, ஆ இன்னும் அதிகமாக சொல்ல போயாச்சுன்னா, உலகத்திற்கு வெளிச்சமாக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய நாம, நம்முடைய சகோதரர்கள் மத்தியில இருக்கக்கூடிய குற்றங்கள், ஆ குறைகள் இவை எல்லாவற்றையும் நாம பின்னோக்கி எறிந்திருக்கிறோமா? அதாவது நாம அவர்களுக்கு நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து பூரணமான ஒரு மன்னிப்பை நாம வழங்கி இருக்கிறோமா? அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டியது அவசியமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவன் நமக்கு பின்னாக எல்லாவற்றையும் ஆ எறிந்தது போல, நம்மளும் இந்த ஒரு காரியத்த மறந்து எல்லாவற்றையும் நமக்கு பின்னாக எறிந்து முன்னோக்கி செல்ல வேண்டியது அவசியமா இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதே நேரத்துல நம்முடைய இரட்சகரின் மரணத்தின் மூலம் நம் பாவங்கள் மூடப்பட்டு விட்டது. இது முதற்கொண்டு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடப்பவர்கள் தாங்கள் விட்டு வெளியேறிய மாமிச காரியங்கள் மீண்டும் பின்பற்றக்கூடாது. ஒரு கேள்வி, நம்முடைய இரட்சகரின் மரணத்தின் மூலமாக நம் பாவங்கள் மூடப்பட்டு விட்டது. நம் பாவங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நம்முடைய பாவங்கள் மட்டுமல்ல, நம்முடைய உடனங்கங்களுடைய பாவங்களும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, எல்லாருடைய பாவங்களுமே, ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுடைய பாவங்கள் எல்லாமே மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடப்பவர்கள் தாங்கள் விட்டு வெளியேறிய மாமிச காரியங்களை மீண்டும் பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுல நாம ரொம்ப உறுதியா இருக்கணும் பிரியமான சகோதர சகோதரிகளே. இப்ப சொல்றாங்க மாம்சம் பலவீனமானதுதான். இதுல நம்ம ஒரு வார்த்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆவி உற்சாகம் உள்ளது. மாம்சம் பலவீனமானதுதான். நாம எப்பத்துல இருந்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாம தேவனிடத்துல உடன்படிக்கை செய்து கொள்றது வரைக்கும் இந்த மாம்சம் பலவீனமானது. அதற்கப்புறமும் இந்த மாம்சம் பலவீனமானதுதான். ஆனா தேவன் அவருடைய பலமாகிய ஆவின்னு சொல்லி நமக்கு ஒண்ணு தந்திருக்கிறார். இந்த உற்சாகத்தின் ஆவிய நாம எடுத்துக்கொண்டு, இந்த மாம்சத்தின் கிரியைகளை நாம எந்த அளவுக்கு நாம பலவீனமாக்க முடியுமோ, அந்த அளவுக்கு அத பலவீனமாக்கி, ஆவிய நாம பலமுள்ளதா மாற்றும்போது, இன்னுமாக நம்மிடத்துல சகோதர சிநேகம், அந்த ஒருமித்து வாசம் பண்ணுதல்ங்கிறது இன்னும் அதிகமாக பெருகுங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது பிரியமானவர்களே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில அனுதின வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தவறுதல்களுக்காக கிறிஸ்துவின் மூலம் தேவனிடம் மன்றாடி மன்னிப்பை கேட்க கடமைப்பட்டுள்ளோம். அதே நேரத்துல நம்முடைய உடன் அங்கங்களுக்காகவும், அவர்களுடைய தப்பிதங்களுக்காகவும், அவர்களுடைய மீறுதல்களுக்காகவும் நாமளும் கிறிஸ்துவினிடத்துல மன்றாடி இந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள ஒரு அவசியம் உள்ளவர்களாக இருக்கோங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்ப இப்படியாக நாம இந்த சூழ்நிலைகள்ல கடந்து போகும்போது, நமக்கு முன்னாக இருக்கக்கூடிய பரிசை நோக்கி தொடர்ந்து முன்னோக்கி ஓட முடியும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப லோத்தின் மனைவி மாதிரி நாம பின்னோக்கி திரும்பி பார்க்காம, பின்னானவைகளை மறந்து, முன்னானவைகளை நாடி, முன்னோக்கி கடந்து செல்வதற்கு பிரயாசம் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நாம பார்க்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே. சிஸ்டர் வாசு. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது, பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நாம் ஆவல் கொண்டு இன்னும் அதிகதிகமான பரிசுத்த ஆவியை கேட்பதில் பரலோக பிதா மகிழ்ச்சி கொள்கிறார். இந்த மனோபாவம் அவருடைய ஆவியோடு முழுவதுமாக இசைந்தும் காணப்படுகின்றது. யாரெல்லாம் இவ்விதமாய் ஆவல் கொண்டு இதை கேட்டு இதை நாடுகின்றார்களோ, இவர்கள் தாம் கொண்டிருந்த நல்ல விருப்பங்களை பெற்றுக்கொள்வார்கள். ஆவிக்கு தடையான காரியங்கள் இவர்களிடமோ அல்லது இவர்களது சுற்றுப்புறத்திலும் காணப்படுமாயின், அவைகளை ஜெயம் கொள்ளத்தக்கதாக செய்யவும், அதன் காரணமாக அவர்களில் அவருடைய அன்பின் ஆவி அதிகமாக இருக்கும்படி செய்வதில் அவர் மகிழ்ச்சி கொள்கிறார்.
அவருடைய ஆவியினால் அவர்கள் நிரப்பப்படத்தக்கதாக யாரெல்லாம் உண்மையான ஆவல் கொண்டு ஜெபத்தின் மூலம் அதை நாடி முயற்சி எடுக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே பரிசுத்த ஆவியை அதிகமாக பெற்றுக்கொள்வார்கள். ஆமா. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது, பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப இந்த சகோதர சிநேகம் இறுதி காலங்கள்ல இந்த சகோதர சிநேகம் அற்றுப் போகாம இருக்க, இந்த ஒருமித்து வாசம் பண்ணுதல் நம்ம மத்தியில அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனிடத்துல இருந்ததான இந்த அன்பின் ஆவியை நாம பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப இந்த அன்பின் ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் அதிகமாக நாம ஆவல் கொண்டு அதிகமான பரிசுத்த ஆவியை நாம கேட்பதுல பரமபிதா மகிழ்ச்சி கொள்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த மனோபாவம் அவருடைய ஆவியோடு முழுவதுமாக இசைந்தும் காணப்படுகிறது. யாரெல்லாம் இவ்விதமாக ஆவல் கொண்டு இதை கேட்டு இதை நாடுகிறார்களோ இவர்கள் தாம் கொண்டிருந்த நல்ல விருப்பங்களை பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவரிடத்துல இருந்ததான இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு கேட்பதற்கு நாம எந்த அளவுக்கு ஆவல் கொண்டு வாஞ்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நமக்கு நிர்ணயித்திருக்கிறதான அந்த காரியங்களையும் நாம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்ப இந்த ஜெபம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த ஜெபத்துல இன்னும் விசேஷமா நாம அதிகமா கேட்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவருடைய பரிசுத்தம் உள்ள ஆவி. இந்த ஆவிய நாம எந்த அளவுக்கு வாஞ்சையோடு கேட்கமோ, அந்த அளவுக்கு தாராளமா கொடுப்பதற்கு பிதாவும் ரொம்ப வாஞ்சை உள்ளவராகவும், விருப்பம் உள்ளவராகவும் அங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்பின் ஆவி அதிகமாக இருக்கும்படிக்கு மகிழ்ச்சி கொள்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவருடைய ஆவியினால் அவர்கள் நிரப்பப்படத்தக்கதாக யாரெல்லாம் உண்மையான ஆவல் கொண்டு ஜெபத்தின் மூலம் அதை நாடி முயற்சி எடுக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே பரிசுத்த ஆவியை அதிகமாக பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு நமக்கு நம்ம மத்தியில போராட்டங்கள், கசப்புகள், மனக்கசப்புகள் இருந்துட்டாலும் நாம அதிகமாக தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு இந்த ஒருமித்து வாசம் செய்வதற்கு கூடுமான மட்டும் நாம முயற்சிகளை ஏறெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே. இரவின் கீதம். இறுதியாக நாம பார்க்கும்போது இந்த அன்பு எப்படி செயல்படும், தேவன் நமக்கு கிறிஸ்துவின் மூலமா என்ன பண்ணியிருக்கிறாரு, எப்படி இந்த அன்பின் மூலமா நம்மளை நிரப்பி இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளையாகிய புதிய சிருஷ்டிகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய சொந்த பலவீனங்களுக்கு தாங்களே பொறுப்புள்ளவர்கள் ஆகிறார்கள். தேவ பலத்தினால் கிறிஸ்துவுக்கு உள்ளாக நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் இலவசமாக மன்னிப்பு பெறுகிறோம். இந்த மன்னிப்பு நமக்குள் பூரணமாக வேண்டுமானால் நாம் சகோதரர்களை மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களில் ஒருவருக்கு ஒருவர் மனப்பூர்வமாக மன்னியாதிருந்தால் தேவனும் உங்களை மன்னிக்க மாட்டார். நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். தெய்வீக ஏற்பாடு எத்தனை ஆச்சரியமானது, எவ்வளவு ஆசீர்வாதமானது, எவ்வளவு உதவியானது! நாம் அந்த ராஜ்யத்திற்கு செல்ல எவ்வளவு அனுகூலமானதாக இருக்கிறது. ஆமா. நம்மள அநேகர் வந்துட்டு வேறு சபைகள்ல இருந்து இந்த ஒரு பரிசுத்த சபைக்குள்ள வந்தவர்கள் தான். அதனால எல்லாருக்குமே தெரிந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாங்கள் பிறரை மன்னிப்பது போல எங்கள் பாவங்களையும் மன்னித்தரலும் அப்படிங்கிற அந்த மாதிரிய நம்ம வாழ்க்கையில எத்தனை வாட்டி ஜெனிப்பிக்கப்படுவதற்கு முன்னாடி நம்ம ஏறெடுத்திருப்போங்கிறது தெரியாது. ஏன்னா பலமுறை நாம அதை சொல்லியிருக்கிறோம். ஆனா இங்க பார்க்கும்போது ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல் நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறான். எதுக்கு மன்னிக்கணும்? எதுக்கு நாம சகோதரர்களை மன்னிக்கணும்?
புரியுது. அப்பதான் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும். இந்த ஃபார்முலாவ தேவன் அப்படித்தான் வச்சிருக்கிறார். நான் உங்களுக்கு மன்னிக்கிறேன். நீங்க காணக்கூடிய உங்க சகோதரர்கள் மத்தியில உங்களுக்கு நேரிடுகிறதான சகலவித நெருக்கங்கள்லயும், சோதனைகள்லயும் நீங்க அவங்கள மன்னிக்கிறீங்களா? உங்களுக்கு ஏற்படுகிறதான அந்த மனக்கசப்புகள், வலிகள், என்ன சொல்றதுக்கு, தவறான பரப்புரைகள் எல்லாவற்றிலயும் நீங்க அவர்கள மன்னிக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லி தேவன் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த வசனத்த நமக்கு குடுத்திருக்கிறாங்க. அப்போ கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளையாகிய புதிய சிருஷ்டிகள் ஒவ்வொருவரும் தங்களுடைய சொந்த பலவீனங்களுக்கு தாங்களே பொறுப்புள்ளவர்கள் ஆகிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவ பலத்தினால் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் இலவசமாக மன்னிப்பு பெறுகிறோம். இலவசமாக மன்னிப்பு பெறுகிறோம். இலவசமாக மன்னிப்பு பெறுகிறோம். ஏன்னா இதை இலவசமா தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இலவசமாய் பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இதுதான் தேவனுடைய விருப்பமா இருக்குது, பிரியமான சகோதர சகோதரிகளே. அப்ப இலவசமா நாம பெற்றுக்கொண்டோம். இந்த மன்னிப்பு நமக்குள் பூரணமாக வேண்டுமானால் நாம் சகோதரர்களை மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவன் நம்மள மன்னிக்கிறாரு. அந்த மன்னிப்பு ஒரு பூரண நிலைக்கு போகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போகுது. அந்த மன்னிப்பு நாம் சகோதரர்களை மன்னிக்கும் போது மாத்திரமே தேவன் நம்மள மன்னிக்கிற அந்த மன்னிப்பு வந்து ஒரு பூரண நிலையை நோக்கி போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம், பிரியமானவர்களே. அப்ப நீங்கள் உங்களில் ஒருவருக்கொருவர் மனப்பூர்வமாக மன்னியாதிருந்தால் தேவனும் உங்களை மன்னிக்க மாட்டார். நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நாம மற்றவர்களை அளக்க வேண்டிய அளவுகோல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சகோதரர் நமக்கு இங்க ஒரு அருமையான ஒரு அளவுகோல் கொடுத்திருந்தாரு. ரோமர் 15:1. அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனுடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். ஆமா. இப்ப நம்ம ஆரம்பத்துல இந்த பாடத்துல தியானிச்ச மாதிரி, இத ஒரு அளவுகோலா வைத்து நம்முடைய வாழ்க்கையில நகரணும். எந்த ஒரு சகோதரனுக்கும், சகோதரிக்கும் இந்த ஒரு அளவுகோலை பொருத்தி நீங்க கட்டாயமா பாருங்க. அப்பதான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவருடைய அப்படி இந்த அளவுகோலை வைத்து பார்க்கும்போது, நாம எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பலமுள்ளவர்கள் அங்க இருக்க மாட்டாங்க. அதே நேரத்துல நாமே அந்த பலமுள்ளவர்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்மளும் அந்த பலமுள்ளவர்கள் இல்ல, பலவீனமானவர்கள் தான். இந்த அளவுகோலை வைத்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் அப்படின்னு சொல்லி நமக்கு தேவன் இங்க குறிப்பிடுறார். அப்ப தெய்வீக ஏற்பாடு எத்தனை ஆச்சரியமானது, எவ்வளவு ஆசீர்வாதமானது, எவ்வளவு உதவியானது, நாம் அந்த ராஜ்யத்திற்கு செல்ல எவ்வளவு அனுகூலமானதாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம பார்க்க முடியுது. அப்போ நம்ம எல்லாருமே இந்த உலகத்தின் ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள் இல்ல. மாறாக பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்கள் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இந்த பரலோகத்தின் ராஜ்யத்திற்கு உரியவர்கள் காண்பிக்க வேண்டிய கிரியைகள் அதிகமானதா இருக்குது. அதுலயும் விசேஷமா அன்புங்கிற கிரியை அதிகமா காட்டப்பட வேண்டியது இருக்குது. இந்த அன்பு யார் மத்தியில இன்னும் அதிகமா காட்டப்பட வேண்டியது இருக்குன்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஊடகங்கள் மத்தியில இருக்கு. இப்ப நம்மள யார் பிதாவாகிய தேவனை அதிகமா நேசிக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பா எல்லாருமே நம்முடைய பரம தந்தைய நேசிக்கக்கூடியவர்களா தான் இருக்கிறோம். நம்முடைய இரட்சகரையும் அதிகமா நேசிக்கக்கூடியவர்களா தான் நம்ம இருக்கிறோம். சரி, இப்ப நம்ம இவர்களை நேசிக்கிறோங்கிறதற்கு என்ன அத்தாட்சி இருக்குது? இப்ப நான் வந்து ஜானாசிர் பிரதரை அதிகமா நேசிக்கிறேன்னு வந்துட்டு, தேவனோ, கர்த்தர் இயேசுவோ, பாலன் பிரதர்ட்ட போய், பிரதர் பிரகாஷ் பிரதர் வந்து ஜானாசிர் பிரதரை அதிகமா நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்ல போறதில்ல. இல்லைங்களா? வெளியே தெரிய போறதில்ல. நாம ஒரு சகோதரனை நேசிக்கிறோம் அப்படிங்கிறத நாம தான் என்ன பண்ணி ஆகணும்? வெளிப்படுத்தி ஆகணும். நாம தான் சாட்சியா இருந்தாகணும். புரியுதுங்களா? இப்போ
நம்ம நாராஜன் பிரதரை நான் நேசிக்கிறேங்கிறதுக்காக, ஜானாசி பிரதர் வந்துட்டு ஜானாசி பிரதர் கிட்ட தேவன் வந்து நேரடியா, இவர் அவரத்தான் அதிகமா நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்ல போறதில்ல. அப்ப இந்த அன்புங்கிறது எப்படி வெளிக்காட்டப்படும்? நாம தேவன அதிகமா நேசிக்கிறோனோ, கர்த்தரை அதிகமா நேசிக்கிறோங்கிறதையும் எப்படி வெளிக்காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒவ்வொருத்தர மட்டும் இல்ல, நாம ஒவ்வொருத்தரையுமே நேசிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அப்போ இந்த அன்புல வந்து பாரபட்சம் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பாரபட்சம் இருக்காது. ஆனா அதே நேரத்துல பார்க்கும்போது, நெருக்கங்கள் அதிகமா இருக்கும். இப்ப ஒரு சகோதரனிடத்துல இருக்கக்கூடிய நெருக்கம், இன்னொரு சகோதரனிடத்துல இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இருக்காது. நிச்சயமா இருக்காது. ஏன்னா ஒரு விரல் இருக்கக்கூடிய அளவின்படி, இன்னொரு விரல் இருக்கிறது இல்ல. அப்ப இந்த நெருக்கம்ங்கிறது அந்த ஒரே கொள்கை, ஒரே மனம் உடையவர்களை சார்ந்து, ஒரே அன்பில் பூரணப்பட்டவர்களை பொறுத்து அங்க காணப்படுதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அதே நேரத்துக்கு அந்த அன்புல வந்து பாரபட்சம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எனக்கு பிடித்த ஒரு சகோதரன் இருக்கும் பட்சத்துல, அவருக்காக நான் என்னெல்லாம் செய்றதற்கு முற்படுறேனோ, அதே நேரத்துல அந்த தளர்வுல இருக்கக்கூடிய இன்னொரு சகோதரனுக்கும், பலவீனம் உள்ளவராக நான் பார்க்கப்படுகிற ஒரு சகோதரனுக்கும், அதே அளவுல உதவிகளை செய்யணுங்கிறதும் முக்கியமாக இருக்குது பிரியமான சகோதர, சகோதரிகளே. அப்ப இந்த காலகட்டத்துல சகோதர அன்புங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்குதுங்கிறதையும், இந்த சகோதர அன்பின் மூலமாக நாம தேவனிடத்திலேயும், கர்த்தர் இயேசுவினிடத்திலேயும் நற்சான்று பெற்று, இந்த ஒரு ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாக மாறுவதற்கு, இந்த ஒரு சகோதர சிநேகம் அப்படிங்கிற இந்த ஒரு அன்பு நமக்கு அடிப்படையாக இருக்குங்கிறத நாம இன்றைய நாள்ல பார்த்திருக்கிறோம். பிரியமான சகோதர, சகோதரிகளே. கூடுமான மட்டும் இந்த ஒரு கடைசி காலப்பகுதிகள்ல நாம சண்டை, சச்சரவுகள், மனக்கசப்புகள் எல்லாவற்றையும் தவிர்த்து, தேவனுடைய கிருபையினால நாம ஒருமித்து வாசம் செய்து, இந்த பரலோக சுதந்திரத்தை அடைவதற்கு தகுதியுள்ளவர்கள் ஆவோம் என்பதை இந்த ஒரு நேரத்திலே தாழ்மையான கருத்தாக உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படியாக இந்த ஒரு பாடத்தினுடைய நிறைவு பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம் பிரியமான சகோதர, சகோதரிகளே. இந்த ஒரு பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை உங்களுக்கும், அடியேனுக்கும் கொடுத்திட்ட நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசு மூலமாக நன்றிகளை அவருடைய பாதபடிகளில் ஏறெடுத்துக் கொள்கிறேன். பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். சபையார் அனைவருக்கும் அடியனுடைய கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன்.